ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20,000 சம்பளத்தில் வந்து என்னோட ஸோ வீட்டு செலவு சேமிப்பு ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து சேலரி வந்து ஒரு 20,000 தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து வேலை பார்க்கல. இப்படி இருக்கும்போது இந்த 20,000லே வந்து நான் எப்படி வந்து சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். இப்போ பேபி வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நான் வேலையை வந்து விட்டுட்டேன். ஸோ அதில் தான் வந்து நானும் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது ஹஸ்பண்டும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாங்கள் அந்த ஸ்கீம்லாம் போடுறது நிறையா வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்குறதுலாம் வந்து பிளான் பண்ணோம். பட் இப்போ ஜாப் விட்டினதுனால இப்போ இதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களோட மந்த்லி வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்ட் ஹவுஸு. ஸோ வாடகை வீடு தான் வந்து நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் வந்து இருக்கோம். ரெண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா 4,000. இது வந்து எங்களுக்கு மாதன்ற போது 4,000 நாங்கள் ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். மில்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 வந்து வரும். ஸோ இதுவுமே வந்து மாதம் உள்ளது தான். இதில் வந்து நிறைய நாள் வந்து வாங்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து நான் 700 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நாங்கள் வெளியே போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது மாதத்தில் எப்படியும் வந்து ஒரு 10 நாள் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் தான் இருப்போம். அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான இந்த கிராசரி ஐட்டம் மளிகை பொருட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2,000 அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து சின்ன கடை இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து வாங்கிடுவோம். பட் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் போயிட்டு பல்காக வாங்கணும் அப்படின்னா மட்டும் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி போவோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு போக வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்காது. சும்மா சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக, சும்மா வெளியே போயிட்டு வரணுமே அப்படின்றதுக்காக வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து போத்தீஸ்லாம் வந்து போயிட்டு வருவோம். ஸோ எப்படியுமே பார்த்திங்க அப்படின்னா அப்போ போகும்போது கொஞ்சம் வாங்கணுமே, அந்த கடுகு ஜீரகம் இதெல்லாம் வந்து மெயினாக எப்பயுமே தேவைப்படுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். மேக்ஸிமம் வந்து நாங்கள் இந்த சின்ன சின்ன கடையிலே வந்து 1-2 தீரும்ல அப்படியே நாங்கள் வாங்கிடுவோம். பல்காக வாங்குறது மட்டும் கொஞ்சம் எப்போயாவது வெளியே போகணும் அப்படின்னா வாங்கிட்டு வந்துடும். அதனால் நான் ஒரு 2,000 போட்டிருக்கேன். இப்போ கடுகு ஜீரகம் இப்போ ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு 1 மாதம் 2 மாதம் வந்து அப்படி இதாகும். ஸோ அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து வாங்குற மாதிரி இருக்காது. அதனால் வந்து நான் ஒரு 2,000 மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1,200. அது வந்து எனக்கு ரைஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து 2 பேர், இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம். இப்போ தம்பி இருக்கான். ஸோ தம்பிக்கு வந்து இப்போ சாப்பாடு வந்து அவ்வளோக்கா இல்லை, கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்கு அந்த அரிசி வந்து எங்களுக்கு போதுமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,200 அரிசி வந்து நான் ஒரு 3 மாதத்துக்கு உள்ளது வந்து நான் வச்சுருக்கேன். பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்க. அதில் வந்து ஒரு 1,000 1,500 வந்து தாராளமாக ஆகும். அதனால் பக்கத்தில் ஒரு வெளியே போகணும் அப்படி இருக்குது அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து பஸ்ஸில் தான் நாங்கள் போவோம். கொஞ்சம் தூரம் போகணும், ட்ராவல் பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருக்குது அப்படின்னா நாங்கள் பைக்லேயே போக மாட்டோம். இந்த சரௌண்டிங் போகிறது மட்டும்தான் வந்து பைக்கில் போவோம். மற்றபடி இங்கேருந்து திருச்செந்தூர் போகணும், இங்கேருந்து வந்து ஸோ கோயில்பட்டி இந்த மாதிரி போகணும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து பஸ்ஸு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பஸ்ஸில் தான் வந்து நாங்கள் போவோம். பைக்கில் வந்து லாங் ட்ராவல் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். எல்லாம் இந்த சரௌண்டிங்கில் வந்து பக்கத்துலேயே எங்கே போகணுன்னாலும் பைக் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் வந்து எங்களுக்கு பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா 1,500 தான் அதிகம். இப்போ இபி பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் பில் வந்து கம்மியாக போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் வந்து ஏசி இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை. ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் வந்து அவ்வளோக்கா வராது. இதுவே வந்து எங்களுக்கு அதிகம் தான் 300. அதனால் நான் ஒரு இதுக்கு போட்டேன் அப்படின்னா 300 போட்டிருக்கேன். இதுவுமே வந்து நம்ம மாதம் கட்ட போகிறதில்ல, ஒரு 2 மாதம் தான் வந்து கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கரண்ட் அடுப்பு வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால கொஞ்சம் கரண்ட் வர மாதிரி இருக்கும். மற்றபடி பெருசாக வந்து ஏசி அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இதுவுமே வந்து 300 தான் எங்களுக்கு ஹையஸ்ட்டு. அது கீழே தான் வந்து கரண்ட் பில் வந்து வரும். இதுதான் வந்து எங்களுக்கு அடிக்கடி செலவு வர மாதிரி இருக்கும். இந்த ஆர்ஓ சர்வீஸ்னு பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படியுமே வந்து 600 வந்து செலவு வச்சிரும். நம்ம அது பார்க்காட்டியுமே வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக செலவாயிடும். ஸோ இதனால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த 600 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மாதம் செலவு பண்ணுறதில்ல. ஆனால் இவ்வளோ அதிகபட்ச செலவு வந்துமே நாங்கள் எவ்வளோ சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்றத இந்த இதில் சொல்கிறேன்.
மொபைல் ரீசார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 300 ஒரு 600 நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வருஷம் இருக்குல்ல, வருஷத்துக்கு தான் வந்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ அதை டிவைடட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 300 என்னோட செல்லுக்கும் ஹஸ்பண்டோட செல்லுக்குமே வந்து 300 போட்டிருக்கேன். நாங்கள் வந்து வருஷத்துக்கு 12 மந்த் இருக்கும்ல, 1 இயர் பேக் வந்து போடுவோம். நான் அதை வந்து ஷிப் பண்ணி போட்டிருக்கனால 300 எங்களுக்கு வரும். ஸோ ஹஸ்பண்டோடதும் என்னோடதும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி 2 பேருக்குமே வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம கோவிலுக்கு ஏதாவது போகிறோம் அப்படின்னா, வெளியே போகிறோம் அப்படின்னா ஒரு 500 வந்து எப்படியும் தேவைப்படும் அப்படின்றதுக்காக வெளியே போகிறோம் அப்படின்னா ஒரு 500. ஸோ இதுவே வந்து ரொம்ப அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்பலாம் வந்து செலவு பண்ண மாட்டோம் வெளியே போனால். சாப்பாடு தான் மெயினாக வந்து செலவு பண்ணுவோம், வேறு எதுக்குமே செலவு பண்ண மாட்டோம். அடிக்கடி போகிறது பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு தான் வந்து அடிக்கடி போயிட்டே இருப்போம். நான் சொன்னோம்னா இந்த சரவணா ஷாப்பிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 1000. ஸோ இதுதான் வந்து பண்ணுவோம். அதுவுமே வந்து நாங்கள் மாதம் வந்து கண்டிப்பாக வந்து போக மாட்டோம். எப்போயாச்சும் போர் அடிக்கு எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்னா சரவணா ஸ்டோருக்கு போவோம். அங்கே போயிட்டு மாடியில் உட்காந்துட்டு ஒரு காஃபி எல்லாம் ஒரு லஞ்ச் அங்கேயும் வந்து முடிச்சுட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். அதுக்கு எப்படியுமே ஒரு 500 1000 வந்து தேவைப்படும். இதில் மாதம் எனக்கு வந்து அது தேவைப்படுன்றது கிடையாது. ஸோ அதனால் இதில் வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் வரும் இந்த 1000. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு எப்படியுமே வந்து ஒரு 1000 வரும் மந்த்லி. எப்போயுமே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ பையன் இருக்கனால இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொடுக்குறோமா, அதனால் அந்த எதுக்குமே வந்து மாதுளப்பழம் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் எப்பயுமே வந்து இருக்கும். அதுக்கு ஒரு 1000 rupees நான் போட்டிருக்கேன். நான்வெஜ் பார்த்திங்க அப்படின்னா 1500 போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். மாதத்துக்கே 1500 தான் செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு தான் எடுப்போம். ஃபிஷ்ஷுமே பார்த்திங்க அப்படின்னா சால மீன் இருக்கும், ஸோ மத்தி மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் தான் வந்து அடிக்கடி எடுப்போம். அதுவுமே வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஒருலி பார்த்திங்க அப்படின்னா குழம்பு தான். ஸோ 1/2 கிலோ தான் அந்த மாதிரி தான் எடுப்போம், நானும் ஹஸ்பண்ட் தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப இப்போ கம்பல் பண்ணி தான் இந்த மீனில் இந்த ஒரு பீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. குழம்பாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சேர்ப்பாங்க. நான்வெஜ் பிரியர் வந்து நான் மட்டும் தான் நான்வெஜ் சாப்பிடுவேன். அதுவுமே வந்து என்னால் ரொம்ப சாப்பிட முடியாது. சும்மா ஒரு நேரம் அந்த நான்வெஜ் மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா மறுநேரம் சாப்பிட பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுனால எங்களுக்கு 1500 ஓகேவா நான் எழுதியிருக்கேன். ஸோ மட்டனு கோழிக்கறி இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கும், சிக்கன்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ போல் வாங்கிட்டு வருவாங்க. அதனால் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து ஃபிக்ஸு தான் வந்து நிறையா இருக்கும், மீன் தான் இருக்கும். ஏன்னா மீன் கொஞ்சம் சாப்பிட்றதுனால அதுதான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவுமே சாலை மீன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. மற்ற மீன் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். நான் வந்து சாப்பிடுவேன், பட் எனக்கு அது புதுசாக வந்து ட்ரை பண்ணணுன்றது பயம். அதனால் ஃபிஷ் மட்டும் மத்தி மீன் குழம்பு மட்டும் வைப்பேன், சாலை மீன் குழம்பு மட்டும் வைப்பேன். ஸோ அதனால் 1500 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1200 போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கூடுது குறையுது. ஸோ 1000 தான் வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 2 கேஸ் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1500 வச்சுருக்கேன். எனக்கு கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மாதத்துக்கு வரும். 4 மாதம் எப்படி அதிகமாக வருதுன்னா, நான் வந்து கரண்ட் அடுப்பு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் பாதி வந்து கரண்ட் அடுப்பில் வச்சுருவேன். மேக்ஸிமம் கரண்ட் அடுப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1200 போட்டிருக்கேன். இதுவுமே வந்து எனக்கு ஒரு மாதம்தான் வரும், மீதி ஒரு 3 மாதத்துக்கு வராது. அப்படி இருந்துமே நான் எவ்வளோ சேமிப்பு பண்ணுறேன்றது மட்டும் சொல்கிறேன். டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ணுறேன். ரீசார்ஜ் நான் மாதம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதில்ல, மந்த்லி பேக் தான் பண்ணுறேன். ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அரிசி வாங்கணும் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு வருது. அப்போ நான் 1 மாதம் பே பண்ணுறேன், மீதி 2 மாதம் வந்து எனக்கு அந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறேன். இபியும் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் பில்லு வந்து 1 மாதம் கட்டுறேன், 1 மாதம் சேவ் ஆகுது. ஆர்ஓ பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் வந்து நான் கட்டுறேன், மீதி 2 மாதம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்ஓ வாட்டர் காசு வந்து எனக்கு சேவ் ஆகுது. கேஸுமே பார்த்திங்க அப்படின்னா 3 மாதம் வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. இப்போ மந்த்லி இதை தவிர நான் மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, எவ்வளோ எனக்கு செலவாகுது அப்படின்னா 12800 வந்து எப்படியும் மந்த்லி செலவாகுது. ஏன்னா அந்த 2 மாதம் அந்த 3 மாதத்தை வந்து நம்ம ரைஸ் இதெல்லாம் வந்து சேர்க்கலை அப்படின்னா எனக்கு வந்து 12800 வந்து எனக்கு மாதம் வந்து செலவாகுது. இப்போ என்னோடய மொத்த செலவு பண்ணுறேன் இதெல்லாம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா 20000
15,500 எனக்கு செலவு வருது அப்படின்னா நான் ஒரு 4,500 வந்து நான் சேவ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ரைஸு இதெல்லாம் வந்து நம்ம சேமிக்க ஒரு மாதம் செலவு பண்ண மாட்டோம்ல, அப்படி எனக்கு இது செலவு பண்ணாமல் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதம் இப்போ மறு மாதம் வந்து எனக்கு இவ்வளோ செலவு வருது, 15,500 வருது அப்படின்னா நான் மறு மாதம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 12,800 வந்து செலவு வருது. அப்போ நான் ஒரு 7,200 வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து என் கையில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், என் கையில் வந்து இருக்கும் இந்த 7,200. இது எப்படின்னா வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுனா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, திடீர்னு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த இது அமௌண்ட் வந்து பல மடங்கு ஆகும். ஏன்னா 2 மாதம் சேவிங்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அமௌண்ட் வந்து நமக்கு நிறையா இது பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னொன்று என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து கிரெடிட் கார்டு வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே வந்து கிரெடிட் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ சரவணா ஸ்டோர்லலாம் வந்து நம்ம வாங்குறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நான் கிரெடிட் கார்டில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது 15 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்களா, அந்த 15 டேஸ் வந்து கழித்து தான் வந்து நான் கட்டுவேன். அப்படின்றபோது எனக்கு மந்த் எண்டு இந்த அமௌண்ட்டும் நான் சேவ் பண்ணிடுவேன். இன்னொன்று நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே சேலரி வந்துடும். அப்போ அமௌண்ட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி டிலேவாக வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து நகைச்சீட்டு கட்டணும். ஸோ நகைச்சீட்டுமே வந்து நான் வந்து இப்படி தாங்க வந்து கட்டுவேன். இதில் வந்து அதுவும் இல்லாமல் வந்து இப்போ ஒரு மாதம் வந்து ரேட் வந்து கம்மியாகிட்டு இருக்கும், அடுத்த மாதம் கூட ஆகுதுல, அப்போ 2 டியூ வந்து கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் கிரெடிட் கார்டில் வந்து கட்டிடுவேன். ஸோ அப்படி தான் வந்து நான் கிரெடிட் கார்டை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் கரெக்டாக அந்த டேட்குள்ளே வந்து நான் கட்டிடுவேன். மாறி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கட்டவே மாட்டாங்க. என்னாலுமே வந்து அதே கிரெடிட் கார்டில் வந்து அந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக வந்து கட்டிடுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதனால தான் வந்து நாங்கள் வந்து நகை சீட்டு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து பைசா கையில் இருந்தாலுமே நாங்கள் கிரெடிட் கார்டில் வந்து போட்டுருவோம். அதுக்குள்ள அமௌண்ட் வந்து தனியாக வந்து அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருப்போம். இப்போ தான் எங்கள் சேவிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஹஸ்பண்டோட வேலை மட்டும்தான் இருக்குது. அதனால் ஒரு 20,000 சேலரியை வந்து நாங்கள் இப்படி சேவ் பண்ணுறோம். உங்கள் சேலரிலாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இதில் வந்து 50,000 இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 80,000 இருந்துச்சு, இப்போ வந்து 20,000 ஆகிக்கிருக்காங்க. இதே மாதிரி வந்து நம்ம 20,000 இருந்தாலுமே ஸோ அதுலேயுமே வந்து நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணலான்றது தான் இந்த இதை சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா எங்களோட சேவிங் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். எங்களோட வீட்டு செலவு எவ்வளோ வருது, இதை தவிர வந்து இந்த 20,000 நான் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் நகைச்சீட்டு எதுவும் போடலை. அதுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் டிஜிகோல்டும் இருக்கேன். அதே மாதிரி போத்தீஸ்லேயும் வந்து டிஜிகோல்டு மட்டும் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இப்போ எதுவுமே பண்ணலை. அது இல்லாமல் வளையல் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நம்ம வேறு எதுவுமே வந்து நான் சேவிங்ஸ் எதுவும் பண்ணலை இப்போதைக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஏதாவது இருக்கும்ல, அப்போ வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி. இப்போ காயினாக வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா காயினாக சேர்த்து வச்சுட்டு இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக காயினாக வந்து சேர்த்து வச்சுட்ருக்கேன். நகைச்சீட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஜுவல்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியாது, அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். இதே பார்த்திங்க அப்படின்னா காயினாக சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஜுவல்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ ஒரு 8 கிராம் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பவுனுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஜுவல்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதே நம்ம கிராமாக வந்து சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 4 கிராம் 3 கிராம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து சின்ன சின்ன பொருளாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பெரிய பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து காயினாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போடலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ உங்கள் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து என்னோடய இப்போ கரண்ட்டில் சேவிங்ஸ் வந்து நான் இதை தான் வந்து சொல்லியிருக்கேன். இவ்வளோ தான் வந்து சேல்ரி. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, ஸோ உங்களுக்கு என்ன காசு நிறையா இருக்குது அதனால் நீங்கள் நிறையா வந்து நகை வாங்கிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்காக எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வந்து 40,000 வரும்போது சேலரி எப்படி பண்ணணும், இல்லை 20,000 வரும்போது சேலரி எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கையில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கையில் எப்பப்போ அமௌண்ட் இருக்கோ அது மாதிரிலாம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அதனால தான் நான் நகைச்சீட்டு எதுவுமே போடாமல் ஸோ போன வருஷம் நான் போட்டதுக்கு தான் இந்த வருஷம் வந்து அரிசி அப்போ பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னும் எதுவும் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.